Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் நடைப்பயணம் போகிறப்ப பல்வேறு தரப்பு மக்களை அவர் சந்தித்தார். இப்போ பல்வேறு தரப்பு மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அது தேர்தல் அறிக்கையிலையும் அது இடம்பெற்றது அப்படின்லாம் சொன்னாங்க. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆன பிறகும் தொடர்ந்து பல்வேறு தரப்பு மக்களை அவர் சந்திச்சுட்டு வர்றாரு. குறிப்பாக நடுத்தர வர்க்கம், அதுக்கு கீழே உள்ளவங்களை சந்திக்கிறார். அண்மையில் ஒரு டாக்ஸி ஓட்டுநர் ஒருத்தவங்களை சந்தித்து அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குன்னு கேட்டதோட மட்டும் இல்லை, மறுநாள் அவங்க குடும்பத்தாரை வரவழைச்சு அவருடைய மனைவி 2 குழந்தைகளையும் சந்தித்து பேசினார். இப்போ டெல்லி போக்குவரத்து ஊழியர் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறார். இவருடைய போக்கு எப்படி இருக்கு, ராகுல் காந்தி இந்த மாதிரி போறதுனால பொதுமக்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அவருடைய 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு காங்கிரசினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்றத நம்முடைய வாசகர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ராகுல் காந்தியினுடைய இப்போதைய நடவடிக்கைகளை நம்ம பார்க்கின்ற போது ஒரு மேல்தட்டுல சில பொதுக்கூட்டங்களை நடத்தி அந்த பொதுக்கூட்டத்துக்கு நேரடியா காங்கிரசினுடைய தலைவர்கள் வந்து பல இடங்களில் பேசி இப்ப மோடி எப்படி செய்யறாரோ அப்படி செய்யக்கூடிய ஏற்பாடுகளை காங்கிரஸ் தலைவர்கள் செய்து கொண்டிருந்த காலம் உண்டு. ஆனால் ராகுல் காந்தி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சின்ன மாற்றம். எப்படின்னா, இப்ப நீங்க மல்லிகார்ஜுன கார்கே வருவதற்கு முன்பு காங்கிரசினுடைய தலைவராக அவரை பொறுப்பேற்க செய்கின்ற போது கூட அவருடைய அணுகுமுறை வித்தியாசமா இருந்தது. எப்படின்னு சொன்னா, நீங்க ஸ்டாண்டர்டா பாருங்க, அவருடைய ட்ரெஸ் பேட்டர்ன் கூட சாதாரண ஆட்களை போல இருக்கும். சாதாரண ஆட்களை போல ஒரு பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்திலிருந்து நேரு வம்சத்தில் வந்த ஒரு ஆளு இருக்காரே என்கின்ற அந்த ஆச்சரியம் நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா பிரச்சார பயணத்தினுடைய வழி நெடுகிலும் அவருக்கு ஒரு பெரிய இமேஜ உருவாக்கி கொடுத்தார். அதனுடைய நல்ல முன்னேற்றம் தான் உங்களுக்கு இந்தியா கூட்டணி ஏற்கனவே 17வது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இருந்த நிலையை விட நல்ல நிலையை போய் அடைந்தது. இப்ப நீங்க சொல்லும் போது கேள்வியில கேட்கும்போது மார்ஜினலைஸ்டு செக்ஷன், சாதாரண ஆட்களை சந்திப்பதும் அவர்கள் குடும்பத்தோடு அளவலாவதும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. அதோட ஒரு படி மேல கூட யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஒரு தடவை செருப்பு பிரிஞ்சு போச்சு, செருப்பை சரி பண்ணி கொடுக்க ஒரு ஆளை கவனிக்கிறாரு. அவரோட போய் உட்காந்துக்கும் போது அது ஒரு போட்டோவாக வரல. அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த வலி என்ன, அதுல அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவர் கேட்டுக்கிட்டதும் அவரோட தோளோட தோல் நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்ததும் இது ஒரு சாமானியமாக ஒரு எலெக்ஷன் ஜிம்மிக்கெல்லாம் இல்லாம அவர்களோடு கலந்து பேசுகின்ற தன்மையில ராகுல் காந்தி எல்லா ஆட்களை விட மேல போயிருக்காரு. இது நீங்க காந்தியினுடைய தண்டி யாத்திரையில இருந்து படிச்சோம்னு சொன்னா நேரு மேல இருப்பாரு, காந்தி கீழே இருப்பாரு. அப்ப காந்தி எல்லாரோடையும் அந்த கூட்டமா நிற்கின்ற போக்கு என்பது இப்ப காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கடைபிடிக்கக்கூடிய கொள்கை. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. எல்லா நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இருப்பதை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை அவருடைய அணுகுமுறை தான் உருவாக்கி தந்ததுன்னு தேர்தல் வெற்றிக்கு பின்பு ஜூன் 5ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கில நாளிதழ்கள் எழுதினாங்க. நேற்றைக்கு ஜம்மு காஷ்மீர்ல பாருங்க, ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பற்றுக்கூட இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு போலீஸ் தடுக்குது. தீவிரவாதிகளுடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல சர்வ சாதாரணமாக அந்த படகு போக்குவரத்து ஆப்பிள் விவசாயிகள் அவர்களை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு சாதாரணமா போறாரு. அங்க போய் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு நிரந்தரமான ஆட்சி அமைய இந்த முறை காங்கிரஸ் முயற்சி செய்து வெற்றி பெறும். அப்போ அவருடைய அணுகுமுறை நல்ல சிந்தனையை உருவாக்கி இருக்கிறது. சாமானிய மக்களிடம் அந்த அவருடைய அணுகுமுறை என்பது மிகவும் பிடித்து போயிருக்கிறது. ராஜீவ் காந்தியோட ஒப்பிடும்போது ராகுல் காந்தி புத்திசாலித்தனமாகவும் இருக்கிறாரு, வியூகம் வகுப்பதில் திறமையானவராகவும் இருக்கிறாரு அப்படின்னு இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸினுடைய சாம் பிட்ரோடா சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? வியூகம் வகுப்பதில் திறமையா இருக்கிறார் சாம் பிட்ரோடான்றவரு வேற இல்ல, ராஜீவ் காந்தி ராகுல் காந்தியினுடைய அப்பாவுக்கு நெருக்கமானவர். தொலைத்தொடர்பு இன்னைக்கு கிராமங்களுக்கு போய் சேருவதில் மிகப்பெரிய பங்கினை ஆற்றியவர். அவர் இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான செயலாளரா காங்கிரசினுடைய சிந்தனையோட செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னோகிராட், ஒரு
டெக்னோகிராட் என்ற வகையில அவர் அனலைஸ் பண்றாரு. அவர் அனலைஸ் பண்ணி ராகுல் காந்தியினுடைய கேரக்டர் பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே கேள்வியில கேட்ட மாதிரி பொல்யூஷன் ப்ராப்ளம் இன் டெல்லி, போக்குவரத்து நெரிசல் டெல்லி, இந்த 2 சப்ஜெக்டை எப்படி சரி செய்யணும் என்பதை டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் கவர்னருடைய ஆலோசகர்கள் ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல சாமானிய மக்களுடைய கருத்து போய் சேரல. ஆனா அந்த டிரான்ஸ்போர்ட் ஆட்களோட பயணியாக போறாரு ராகுல் காந்தி. பயணியா போகும்போது அவர்கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குறாரு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொல்றாரு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல என்னென்ன பிரச்சனைகளை எப்படி எடுக்க வேண்டும் என்று ஒரு எதிர்கட்சி தலைவர் ஃபீல்டுல இருந்து ரிப்போர்ட் வாங்கி கொண்டு வரக்கூடிய இந்த அணுகுமுறையை தான் நம்முடைய சாம் பிட்ரோடா பாராட்டி இருக்கிறார். அந்த குடும்பத்துல ராஜீவ் காந்தி பைலட்ல இருந்து கீழே இறங்கி ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அந்த அப்ரோச் கொண்டு வந்தார். இவரு ஒரு நீண்ட பிளான்ல நல்லா இன்வால்வ் ஆகி வர்றதுனால அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறது. நீங்க இதுல ஹரியானாவுக்கு டெல்லியில இருந்து போகக்கூடிய வழி இருக்கு பாருங்க, அந்த வழியில இருக்கக்கூடிய எல்லா செக் போஸ்ட் தாண்டியும் ராகுல் காந்தியினுடைய பயணம் நடந்தது. அந்த பகுதியில மிகப்பெரிய காங்கிரஸ் செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ராகுல் காந்தி குறித்த தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு பணம் நிறையா செலவிடப்பட்டது, அதெல்லாம் முறியடித்து ராகுல் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறார். ஆமா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய முகநூல் குரூப், அதாவது மோடி மீடியான்றதுக்கு பதிலா அது சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு கோடி மீடியா அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை ரியல் இன்ஃபர்மேஷனா போட்டு ராகுல் காந்தி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காருன்ற ஒரு முயற்சியை 18வது நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே செஞ்சாங்க. அதுல அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். நீங்க நம்ம சாம்பிட்டோட சொல்லி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது எதுலன்னு சொன்னா, சில நேரங்கள்ல திடீரென்று காணாமல் போய் விடுவார்னு ஒரு நடுவுல 17வது நாடாளுமன்ற தேர்தல் பீரியட்ல இருந்தது. அப்ப அது மாதிரி நீங்க பிரச்சனை வரும்போது ராகுல் காந்தியை எங்க போய் தேடுவீர்கள் அப்படின்னு பிஜேபி கேட்டாங்க. அவருடைய அணுகுமுறை மக்களோடு இருப்பது என்பதை முறியடிப்பதற்காக மோடியினுடைய குரூப் ஒரு மிகப்பெரிய மீடியா பலத்தோடு அந்த வேலையை செய்தார்கள். அதில் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கார்கள் என்பதுதான் உண்மை. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு 100 கிராம் எடை அதிகரிப்பு காரணமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பேசு பொருளானது. ராகுல் காந்தி உட்பட பல்வேறு தலைவர்கள் அவங்களுக்காக குரல்லாம் கொடுத்தாங்க. இந்த நிலையில் அவங்க ராகுல் காந்தியை சந்திச்சிருக்கிறாங்க ஹரியானா தேர்தல் நடக்கிற நேரத்தில். இதன் பின்னில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹரியானாவுடைய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இது தேர்தல் சப்ஜெக்டுக்குள்ள நம்ம பேச வேண்டிய பிரச்சனை இல்லை. அதாவது கங்கனா ராவத் டெல்லியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பற்றி குறையாக பேசியது பின்னால வந்த செய்தி. ஆனா நம்முடைய வினேஷ் போகத்தும் பஜ்ரங் புனியா இவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா ஹரியானாவில் விவசாயிகளோட இருப்பவர்கள். விவசாயிகளுடைய போராட்டம் ஹரியானாவுடைய பார்டர்ல 200வது நாள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி 203வது நாள். இந்த பொண்ணு அங்க ஒலிம்பிக்ல பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா நேரடியா ஊருக்கே போகாம பார்த்த முதல் இடம் இந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு தான். அங்க புனியா இருக்கிறாரு, இந்த அம்மா போகத் வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து விட்டு தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஹரியானாவில் விவசாய பின்புலத்தில் எப்போதும் செயல்படக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். பிஜேபி சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளாதவர்கள். ஹரியானாவுடைய தேர்தல்ல விவசாயிகளை கவருவதற்காக சமீபத்துல ஒரு 7 அம்ச திட்டங்களை விவசாயிகளுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க. அவங்க அந்த 7 அம்ச திட்டத்தை சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, போராட்டத்தை வாபஸ் வாங்குங்க, தேர்தலை சந்திப்போம் அப்படின்றாங்க. அது ஏமாற்று வேலை. 7 அம்ச திட்டங்கள் அறிவித்திருக்கிற எதிலுமே நாம ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் இல்லை. ஹரியானா பார்டர்ல நடக்கக்கூடிய அந்த 200 நாள் போராட்டம் என்பது இன்னைக்கு 203வது நாள் போராட்டமாக நீடித்திருக்கிறது. ஒலிம்பிக்ல நம்முடைய ஒலிம்பிக்கு போன கமிட்டிகள் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் போகத்திற்கு அந்த வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தியிருக்க முடியும். அந்த போட்டியில அலோவ் பண்ணாம இருந்தாலும் கூட ஏற்கனவே நடந்த போட்டியின் மூலமாக அவளுக்கு வெள்ளி பதக்கத்தையாவது வாங்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை கூட நிராகரிக்கப்பட்டது. அப்போ இந்த போகத்தும் இந்த ஹரியானாவை சார்ந்தவர்களும் பிஜேபி ஆதரவாளர்கள் இல்லை என்பதனால
PT உஷா போன்றவர்களை கையில வைத்துக்கிட்டு அந்த பணியை அவர்கள் ஆற்றியதுனால அரசுக்கு இவங்களுக்கு அந்த கேப் என்பது பெருசாயிருக்கு. இப்ப ஹரியானாவில் இருக்கக்கூடிய நம்முடைய புனியா அவர் மேல பல வழக்குகள் இவங்க முயற்சி செய்திருக்காங்க, அவங்களால வழக்கு போட முடியல. அதே மாதிரி போகத்திட்ட ஆசை வார்த்தையில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல வேலை வாங்கி தரேன், இந்த இடத்துல வேலை வாங்கி தரேன். எதற்குமே அவங்க ஈல்ட் ஆகல. அவங்க நேரா போய் சந்தித்தது ராகுல் காந்திய. ராகுல் காந்தி சரியான மரியாதை கொடுத்து கவனித்திருக்கிறாரு. அதனால ஹரியானாவில் பிஜேபி ஏமாற்றுவதற்கான வாய்ப்பை இவர்கள் உருவாக்கவில்லை என்கின்ற கோபம் இவங்க மேல இருக்கு. ஹரியானாவில் இவங்க 2 பேரும் காங்கிரஸ்ல போட்டியிடுவார்கள் என்ற செய்தி அங்க ஒரு வரவேற்பு மிக்க செய்தியாக மாறி இருக்கிறார். ஹரியானா தேர்தல் இன்னைக்கு கூட வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவர்கள் 2 பேரையும் ஹரியானாவில் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை 203வது நாள் நடக்கக்கூடிய அந்த போராட்ட களத்திலேயே உருவாக்கப்பட்ட கோரிக்கை தான். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பீகார்ல பிரசாந்த் கிஷோர் தேஜஸ்வி யாதவை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். ஒரு 9ஆம் வகுப்பை கூட தாண்ட முடியாதவர் பீகாரின் வளர்ச்சிக்கு உதவுவாரா, வழிகாட்டுவாரா? அதாவது சாதாரணமா இருக்கிறவங்க படிக்க முடியல அப்படின்னா சரி, ஒரு முதல்வரின் மகன் படிக்கல, வசதி வாய்ப்பு இருந்தும் படிக்கல அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முதல்வருடைய மகனாக இருக்கிறதுனால இந்த பதவி அவருக்கு கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ அவர் தன்னுடைய தனித்திறமையை காட்டணும், அதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பிரசாந்த் கிஷோரினுடைய வரலாற நம்முடைய வாசகர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இவர் யாருன்னா பொலிட்டிக்கல் புரோக்கர், அரசியல் தரகர். தன்னுடைய டெக்னோகிராட் நாலேஜை வச்சு, எனக்குள்ள தொழில்நுட்பம், எனக்குள்ள சாம்பிள் சர்வே, இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நான் முதல்ல பால்கி தலைமையிலான அணி வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு செய்தியை கீழே இறக்கிறது. ஆப்போசிட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பாக்குறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, வேற ஒரு அணி மூலமா இவர்கிட்டே வராங்க. இவர் என்ன பண்றாரு, பி டீமை வச்சு சர்வே பண்றாரு. ஏ டீம் சர்வே பண்ண இடம் வேற, பி டீம் சர்வே பண்ண இடம் வேற. அவர்கள் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு 14 தொகுதிகள் 2க்குமே இடையில ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆகவே இந்த அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்ல தொடங்கினார். அப்படி சொல்ல தொடங்குவதன் மூலம் தன்னுடைய அரசியல் கல்லா வேலையை அருமையா செய்தார். இவர்களை உருவாக்குனதுல மிகப்பெரிய பங்கு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு. இவர்களை போன்ற சந்தர்ப்பவாதிகளை வைத்துக் கொண்டு அரசியல்ல ஒரு லெவலுக்கு காங்கிரஸ்ல இணையறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டார். சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள் அதற்கு உதவி செய்யவில்லை. இவருடைய உண்மையான முகத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு இவரை பிளாக் பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணாரு, ஒரு புரோக்கரேஜுக்கு தேவைப்பட்ட ஒரு சின்ன கட்சியை உருவாக்கி இருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க தேஜஸ்வி ஒரு குறுகிய காலத்துல கூட்டணியில நிதிஷ்குமாரை தாண்டி அவர் நிதிஷ்குமார் நமக்கு ஆதரவாக இருக்கிற போது, காங்கிரசுக்கு ஆதரவாக இருக்கிற போது ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட நடந்தாருன்னு அறிக்கைகள் வெளியே வருது. அப்போ இவர் பிரசாந்த் கிஷோர் பீகார்ல தன்னுடைய காலை பதிப்பதற்காக யாரை அடிக்கணும்னு முடிவு பண்ணி பிஜேபியை அடிக்காம காசு வாங்கிக்கிட்டு நேரடியா தேஜஸ்வி யாதவை குறை சொல்றாரு. அரசியல் களத்துக்கு தேவையானது படிப்பு இல்லையான்றதை விட அவர் இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல செல்வாக்கோட அரசியல் களத்துல இறங்கினாரு. சமீபத்துல பாத்தீங்கன்னு சொன்னா லல்லு பிரசாத் யாதவை விட பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட நிதானமாக அணுகுகிறார்ன்றதுதான் வடக்கு பத்திரிகைகள் எழுதுறாங்க. அதனால வெறும் கல்வி தகுதியை வைத்து அவரை மட்டம் தட்டுவது பிஜேபிக்கு உதவுற வேலை. பிரசாந்த் கிஷோரனுடைய அரசியல் தந்திரம் அதுதான். நிறைய கட்சிகள் பிரசாந்த் கிஷோரை புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப தன்னுடைய வியாபாரம் நடக்காத காரணத்தினால அவர் இந்த மாதிரி ஒரு உளறல் அறிக்கையை வெளியிட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.